என்னடா லைஃப் இது! டெய்லியும் சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமான்னு இருக்கும். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிற ஹஸ்பண்டுக்கும், என்னோட பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கி கொடுக்கணுன்ற என்னோட ஆசையெல்லாம் நான் வீட்டில் சும்மாவே இருந்தால் எப்படி நடக்கும்? நமக்குன்னு ஒரு இன்கம் வேணும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும். நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் இருந்து பாப்பாவையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் சரி ஹோம் பேக்கிங் மாதிரி பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு ஹோம் பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். ப்ரௌனிலேருந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரௌனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு இன்க்ரீடியன்ட்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி நம்ம ப்ரௌனி வந்துட்டு மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் நம்மளோட டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தால் தானே கஸ்டமருக்கு பிடிக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ரிவ்யூ கொடுப்பாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்குமா, எப்படி இருக்கும், நம்ம செஞ்ச ப்ராடக்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு பயத்திலே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்ம கஸ்டமர் கொடுக்குற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நம்ம பிஸ்னஸில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அது மாதிரி என்னோடய கஸ்டமர்ஸ் எனக்கு கொடுத்த ரிவ்யூஸை நான் லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் பின் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் 4 ஆர்டர்ஸ் தான் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவே ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருந்துச்சு.